பாருங்க, இயேசு கிறிஸ்து திரும்பவும் வருகிறதுல யாருக்கு பிரச்சனை? நிறைய பேருக்கு வருகை நினைச்சாவே எப்படி இருக்கு? இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், இந்த இயேசு வரும்போது அவர் வர்றதுல யாருக்கு பிரச்சனை? விசாரிச்சுதான் பிரச்சனையா? யாருக்கு பிரச்சனைனா, அவங்க அவரோடு ஐக்கியத்தில் இல்லாமல் இருப்பவர்களுக்கு பிரச்சனை, பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளாதவர்களுக்கு பிரச்சனை, கொடுத்த வேலைய செய்யாதவனுக்கு அது பிரச்சனை, சொன்னபடி வாழாதவர்களுக்கு பிரச்சனை, வருகைக்கு ஆயத்தப்படாதவர்களுக்கு பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை இல்ல? ஐக்கியமா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதே காலைல எழுந்திரிச்சு இயேசுவேன்றீங்க. பிராக்டிக்கலா பேசுவோம். காலைல எழுந்திரிச்சோன்னே இப்ப இந்த இயேசு வர்றதுல நமக்கு என்ன பிரச்சனை? ஐக்கியமா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்கின வேலையை அப்பப்ப முடிச்சு ஃபைலெல்லாம் நீட்டா முடிச்சு வச்சிருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கொடுத்த வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொண்டு இருந்தால் இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. இயேசுவோடு நம்முடைய உறவு சரியா இருக்குமானால் அவருடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் காத்திருப்போம். இதுவரையும் புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச அவர் பேசினார்னா, வேதத்தின்படி முதல் விஷயமே என்னன்னா, கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் அவர் கணக்கு கேட்கிறார். இதுக்கு அடுத்தது அதுதான் வரப்போகுது. மற்ற 24 அடுத்தது 25 அதுதான் வரப்போகுது. தாளந்துகள் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. யாரு செயல்பட்டாருன்னு அவருக்கு தெரியும், யாரு செயல்படலைன்னு அவருக்கு தெரியும். ஆனா எல்லாத்தையும் தான் கணக்கு கேட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரே ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எவைகளை பெற்றிருக்கிறோமோ, எதை தேவன் எனக்கு கொடுத்தார்னு நம்ம சொல்றோமோ, எது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று நாம அறிந்திருக்கிறோமோ, அவைகளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். நான் வருவேன் என்று அவர் சொன்னதும் ஒரு வாக்குத்தத்தம் தான். நிறைய பேருக்கு எது வாக்குத்தத்தமா தெரியறது இல்லைன்னா, அவர் வரேன்னு சொன்னது வாக்குத்தத்தமா தெரியறது இல்லை. ஆனா இருக்கிறதுலயே அருமையான வாக்குத்தத்தம் என்னன்னா, அவர் திரும்ப வருகிறது தான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்முடைய வாழ்க்கையை தொடங்க போகுது. அதுக்கப்புறம் தான் உண்மையான வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய போகிறோம்? துவங்க போகிறோம்.